ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4. ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்கு சம் சிலபஸ் வந்து இருக்கு பாருங்க. பார்ட் ஏல வந்து தமிழ் இருக்குது, பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜிகே, அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ். இந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு வந்து சிலபஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 14 சாப்டர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த 14 சாப்டர்ல ஒரு சாப்டர் தான் வந்து என்னன்னா தனி வட்டி. இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பொதுவா வந்து வட்டியில வந்து 2 வகை இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி. சரிங்களா? தனி வட்டிக்கு இங்கிலீஷ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டிக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வட்டிக்கு வந்து தான் வந்து இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு பேர் வந்து வந்துச்சு. சரிங்களா? இந்த தனி வட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார்முலானா தமிழ்ல வந்து சூத்திரம் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஃபார்முலா வந்து பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. இந்த 100ங்கிறது வந்து எப்போதுமே பெர்சன்டேஜை வந்து குறிக்கும். சதவீதம் சொல்லுவோம்ல, பெர்சன்டேஜை குறிக்கக்கூடியது தான் வந்து இந்த 100. இந்த பி என்னன்னு பாருங்க, பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல்னா அசல். நம்ம ஒரு அசலை வந்து வாங்குவோம், இல்லைன்னா ஒரு அசலை கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் பி. சரிங்களா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளவு காலம். அதாவது 6 மாதமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், பல வருடங்கள் கூட இருக்கலாம். ஸோ அதை குறிக்கிறது தான் என்ன. அடுத்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆறுங்கிறது என்னங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது எவ்வளவு வட்டி வந்து நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க. 2% வட்டியா, 5% வட்டியா, 8% வட்டியா, அதை குறிக்கிறது வந்து ஆர். ஸோ அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100. இப்போ சம்டைம்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருப்பான், என் வேல்யூ கொடுத்துருப்பான், ஆர் வேல்யூ கொடுத்துருப்பான், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் பி வேல்யூவா இருக்கும். அப்போ பாருங்க, P which is equal to SI into 100. இது cross multiplication ஆகும், divided by N into R. N into R. So அதே மாதிரி சில நேரங்களில் வந்து R வேல்யூ, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லுவான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பான், P பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருப்பான், எவ்வளவு டைம் வந்து சொல்லியிருப்பான். அப்போ பாருங்க, R equal to சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் into 100 divided by P into N. புரியுதுங்களா? அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பாருங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவான். ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருப்பான், பி வேல்யூ கொடுத்துருப்பான், ஆர் வேல்யூ கொடுத்துருப்பான். அப்போ என் ஈக்குவல் டு எஸ்ஐ இன்ட்டு 100 டிவைடட் பை பி இன்ட்டு ஆர். சரிங்களா? ஸோ இதுதான் காமன் ஃபார்முலா. இந்த காமன் ஃபார்முலாவை வச்சு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்து இன்னொரு வேல்யூ கேட்டிருப்பான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலாவை மாற்றி போட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்முலாலாம் உங்களுக்கு வந்து எப்படிலாம் இதை வேற மாதிரி முறையெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டு நிறைய சம்ம நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.